எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 3 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் வந்து இதை தான் ரொம்ப வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக எனக்கும் பெருசாக தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா அம்மா எப்படி இருந்தாங்களோ அதை பார்த்து நானும் அதே மாதிரி வாழ பழகிக்கிட்டேன். ஸோ அதனால தானே என்னவோ எனக்கு எந்த விதமான ஒரு விஷயம் வந்துட்டு என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதே கிடையாது. அது என்ன அப்படின்னு சொல்கிறேன், நீங்களும் வேணால் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு சொல்லணும் நல்லா இருக்குதா, அதாவது இது உங்களுக்கு யூஸாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, யாரையும் கேட்காத, யாரையும் பார்க்காத, யாரையும் பேசாத, இந்த 3 மந்திரம் தான் நீங்கள் எப்போவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. என்ன அப்படின்னா, யாரையும் பார்க்காத அப்படின்னா யாரோட லைஃப்பையும் நீங்கள் போய் எட்டி பார்க்காதீங்க. அதாவது அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்க்காதீங்க. அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையை நம்மளோட வாழ்க்கையோட எக்காரத்து கொண்டு ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சந்தோஷம் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா ஒருத்தரோட வாழ்க்கையை இன்னொருத்தரோட வாழ்க்கை மாதிரி இருக்கவே இருக்காதுங்க. பார்க்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி சம்பளம் வாங்குற மாதிரி இருக்கலாம், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனாலும் கூட அவங்க வாழ்க்கை வேறு, நம்ம வாழ்க்கை வேறு தான். ஸோ அதனால் எக்காரணத்து கொண்டும் அடுத்தவங்களோட வாழ்க்கையை எட்டி பார்க்கவே பார்க்காதீங்க. உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, உங்களோட லைஃப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நினச்சிருக்கும். அடுத்தது, யாரையும் கேட்காத அப்படின்னா யார் பேசுகிறதையும் கேட்காதீங்கன்னு அர்த்தம். அதாவது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து பெருமை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டில் அது இருக்குது இது இருக்குது அப்படி இப்படின்னு பெருமை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள தயவுசெய்து கட் பண்ணிடுங்க. அவங்களால வீட்டு பக்கமே அண்டை விடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் லேடிஸ் வந்து வீட்டை பராமரிச்சுக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எதிர்த்து வீட்டில் இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, நேரம் போகாதில்ல சில சமயம் இங்கே வந்து நம்ம கூட வந்துட்டு நியாயம் பேசுகிறது. அப்போ வந்து அவள் வீட்டில் அது நடந்துச்சு, இவ வீட்டில் இது நடந்துச்சு, அவள் அப்படி இவ இப்படின்னு வந்து நம்மக்கிட்ட பேசுகிறது. நாமளே என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம வந்து அவங்கள பற்றி அவங்க சொல்கிறதுக்கு ஏதாவது வந்து கருத்து சொல்லிடுவோம். அப்போ அது என்னாகும் அப்படின்னா அவங்க போய் அதை அப்படியே 2ஆக திரிச்சு அந்த வீட்டில் போய் சொல்லிடுவாங்க, அவள் தான் அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க நம்மக்கிட்ட குடும்ப சண்டைக்கு வருவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? ஸோ அதனால தான் யார் பேசுகிறதையும் இந்த மாதிரி ஆளுங்க பேசுகிறத காது கொடுத்தே கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி யாரையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படின்னா யாரை பற்றியும் நீங்கள் கேவலமாக பேசாதீங்க, புறம் பேசாதீங்க. ஒருத்தரை பற்றி தப்பாக என்றைக்குமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்க இப்படி இவங்க இப்படின்னு அது யார் வேணாலும் சொல்லட்டும். நீங்கள் கண்ணில் பார்த்து நீங்கள் அதை தெளிவாக தெரிகிற வரைக்கும் யாரையுமே பேசாதீங்க. அதே மாதிரி ஒருவேளை அவங்க தப்பானவங்களாகவே இருந்தால் கூட அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து மல்லு கட்டக்கூடாது. அது வந்து நம்மளோட டைமை கண்டிப்பாக வந்துட்டு வேஸ்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம சந்தோஷத்தையும் அது குலைக்கும். அதனால தான் சொல்கிறேன், யாரை பற்றியும் நீங்கள் வந்துட்டு பேசாதீங்கன்னு சொல்கிறது. அதே மாதிரி யாரை பற்றி காசிப் பேசாதீங்க எக்காரது கொண்டு. நம்ம வீட்டில் என்ன இருக்குது, நம்ம வீட்டு வேலை என்ன, இதை மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சந்தோஷம் நிலச்சிருக்கும்.